வெல்கம் டு தமிழ் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, உங்களுக்கு அமேசான் ஆப்பில் அமேசான் பே அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதில் வந்து எப்படி வந்து அமேசான் பே பேலன்ஸில் உங்களுடைய அமௌண்ட்டை வந்து ஆட் பண்ணுறது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அமேசான் பே பேலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்லி தர போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் ஃபோனில் அமேசான் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஹோம் பேஜுக்குள்ளே போயிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வரும்போது அமேசான் பேங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், இடது பக்கமாக ஒரு காலத்துக்குள்ளே அமேசான் பே, சென்ட் மணி, ஸ்கேன், பே பில் இந்த மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் பே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அமேசான் பே ஆப்புக்குள்ளே, அதாவது அமேசான் பே பிளாட்ஃபார்முக்குள்ளே போயிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நாம் இப்போ என்ன பண்ணிக்க போகிறோன்னா, அமேசான் பே பேலன்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 0 அமௌண்ட் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து இந்த அமேசான் பே பேலன்ஸுக்கு அமௌண்ட்டை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணலாம், ஜஸ்ட் அந்த அமேசான் பே பேலன்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா இதில் வந்து 0 அமௌண்ட்னு காமிக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஜஸ்ட்டு நான் மைனஸ் பண்ணிவிட்டு ஒரு 100 அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து கண்டினியூங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் தான் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் ஆர்டர் அண்ட் பே அந்த மாதிரி ஆப்ஷன் கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், உங்கள் வலது பக்கத்தில் கீழே கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நீங்கள் அமேசான் பேயில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க. கண்டிப்பாக வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டும் ஆட் பண்ணியிருக்கீங்க. உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்தால் அந்த பேலன்ஸ் அமேசான் பே பேலன்ஸில் வந்து மணி ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஆகிட்டுருக்கு. இதில் வந்து உங்களுடைய யூபிஐ பின்னை வந்து டைப் பண்ண வேண்டியிருக்கும். கண்டிப்பாக அமேசான் பேக்குன்னு இல்லை, எல்லா அமேசான் பேயாக இருந்தாலும் சரி, பேடிஎம், ஃபோன்பே, கூகுள் பே எதாக இருந்தாலும் ஒரு யூபிஐ பின் வச்சுருப்பீங்க. ஸோ அந்த யூபிஐ பின்னை வந்து இதில் டைப் பண்ணிக்கோங்க. நான் அமேசான் பேக்கு ஒரு யூபிஐ பின் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த யூபிஐ பின்னை தான் நான் இப்போ டைப் பண்ணிக்க போகிறேன், யூபிஐ பின்னை. ஸோ டைப் பண்ணி டிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி என்னோடய பேங்க் அக்கௌண்ட் வந்து அமேசான் பே பேலன்ஸுக்கு பார்த்திங்கன்னா என்னோடய அமௌண்ட் வந்து ஆட் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய ஆர்டர் நம்பர் வந்து ஷோ ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னோடய அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் எடுத்துட்டாங்க. என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் எடுத்துட்டாங்க. இப்போ டேட்டா வந்து நம்ம ஹோம் பே, எனக்கு ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு கூட கிடச்சிருக்கு. ஸோ அதை நம்ம பார்க்க வேணாம், டேட்டா வந்து ஹோம் பேஜுக்கு போயிடுவோம். ஹோம் பேஜுக்கு போனோடனே பார்த்திங்கன்னா டேட்டா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அமேசான் பே பேலன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 100 ருபீஸ் வந்து ஆட் ஆகிருக்கிறது இதிலே தெரிஞ்சிருது. சிம்பிள் மேட்டர், உங்களோட அமேசான் பே பேலன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் வந்து 100 மட்டும் கிடையாது, எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து இவ்வளோ 100 ருபீஸ் வந்து ஆட் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி வந்து அமேசான் பே பேலன்ஸ் மூலமாக வந்து ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணி பே பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்படி வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்பை பற்றி இந்த அமேசான் பேயோட ஃபியூச்சர்ஸை பற்றி வீடியோ போடுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல கண்டென்ட் மீட் பண்ணுறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.